இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இத பத்தி சிம்பிளா ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு இந்த கான்செப்ட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்னா என்ன நமக்கு ஆக்சுவலா? டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா இருக்குன்னு நமக்கு தெரியும். என்னது? ஸ்பீட் இன்டூ டைம்னு நம்ம சொல்லுவோமா? ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு அகைன் ஒரு 10 மீட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா பேக்வர்டில் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 15 மீட்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ 10 மீட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்வர்டு அகைன் ஒரு 5 மீட்டர்ஸ் வந்து பேக்வர்டில் மூவ் ஆகிறாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 5 மீட்டர்ஸ் ஃபார்வர்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? v இன்டூ டைம்னு சொல்லுவோம். v இன்டூ டைம்னு சொல்லுவோம். வெலாசிட்டி எவ்வளோ? இப்போ 10 மீட்டர் பர் செகண்ட்ல வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட்ல மூவ் ஆகுறேன். எவ்வளோ டைம்ல? 5 செகண்ட்ஸ்ல. அப்போ எவ்வளோ அப்படின்னா 50 மீட்டர் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட்ல மூவ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோன்னா சொல்லிடலாம். ஸோ வேல்யூ மேபி சேமாக தான் இருக்கும். 10 மீட்டர் வந்து பார்த்தோன்னா மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகுறேன் இன்டூ 5 செகண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 50 மீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ மேபி சேமா இருக்கும். எப்போ அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறப்ப. இதுதான் டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள சிம்பிள் டிஃபரன்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்றது? ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா v இன்டூ டி. இது எப்போ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிஷியல் வெலாசிட்டி ஒரு 10 மீட்டர் பர் செகண்டும் அதுவே ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா சிம்பிளா இல்லை ரேண்டமாக வந்து பார்த்தோன்னா நம்ம வெலாசிட்டியை சூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு u பிளஸ் v பை 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். s ஈக்குவல் டு v இன்டூ டி. இதான ஃபார்முலா. இந்த v ல வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? u பிளஸ் v பை 2 இன்டூ டி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலா வச்சு. அப்படி தானே? ஸோ இப்போ அதே இதுதான் இங்கேயுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலா என்ன? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா இப்படி யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா u பிளஸ் v பை 2 இன்டூ டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஃபைனல் வெலாசிட்டியை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இங்கே வந்து ஆக்சலரேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபார்முலா இல்லை. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கா? இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ s ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி பை 2 இன்டூ டி இப்படின்னு இருக்கா? வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? u plus at into t by 2 இப்படி எழுதிக்கலாமா? அப்போ 2u plus at by 2 into t. அப்போ 2u by 2 into t plus at by 2 into t இப்படி எழுதிக்கலாமா? இப்போ என்ன வரும் நமக்கு ஆக்சுவலா? ut plus 1 by 2 at ஸ்கொயர் இப்படி வருமா? ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா இப்படி டிரைவ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா u ஈக்குவல் டு OD ஈக்குவல் டு EA. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தோம்னா u ஈக்குவல் டு OD ஈக்குவல் டு EA. ஃபைனல் வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா v ஈக்குவல் டு OC ஈக்குவல் டு EB. டைம் வந்து பார்த்தோன்னா OE ஈக்குவல் டு DA. இதான் என்ன இனிஷியல் வெலாசிட்டினா என்ன? OD EA. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தோன்னா யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா எஃப்இனா ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வின்னு நம்ம சொல்லுவோம். OCEB இதுதான் OCEB. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வெலாசிட்டி. டைம்னா என்ன? OE ஈக்குவல் டு DA. டைம் ஈக்குவல் டு OE ஈக்குவல் டு DA. இதுதான் வந்து பார்த்தோன்னா OE DA. இதுதான் வந்து பார்த்தோன்னா டைம். ஓகேவா? ஸோ AB ஈக்குவல் டு DC அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஆப்ஜெக்ட் டியூரிங் த டைம் t. இது வந்து எப்படி வந்து பார்த்தோன்னா இஸ் ரெப்ரசன்டட் பை தி ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள்னா என்ன அப்படின்னா DO
இஏபி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லாவே சேர்ந்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராங்கிள் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னும் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா என்ன? நான் லென்த் படுத்து தானே, அப்ப என்ன சொல்லலாம்? இஏ மல்டிப்ளை ஓஇ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி எழுதலாம்? ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ரைட்டா. பேஸ் வந்து பார்த்தோன்னா இஸ் ஏடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? மல்டிப்ளை ஏபி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இ வந்து பார்த்தோன்னா யூ. அப்போ ஓஇ வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க? ஓஇ வந்து பார்த்தோன்னா டி. ஓகேவா? பிளஸ் யூடி பிளஸ் ஆஃப்க்கு அந்த ஆஃப் அப்படியே எழுதிடுவோம். ஏடி என்ன ஆக்சுவலா? ஏடி வந்து பார்த்தோன்னா டி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏபி என்ன ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா ஏடின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ டாட் ஏடின்னு நம்ம எழுதிப்போம். ஓகேவா? அப்புறம் அடுத்து சப்ஸ்டிட் பண்றப்ப யூடி பிளஸ் ஆஃப் ஏடி இன்டூ டி ஏடி ஸ்கொயர் வந்துருமா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன். QT வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு த இனிஷியல் வெலாசிட்டி தான் வந்து பார்த்தோம்னா யூடி. அப்போ ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கெயின் பிகாஸ் ஆஃப் தி ஆக்சலரேட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அடிஷ்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் gained because of accelerated object. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பெல் ஐக்கனை வந்து பார்த்தோன்னா ஆல்ல வந்து மாற்றிக்கோங்க. ஓகே.